பெருமாளை கும்பிட்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெருமாள் திருப்பதியில் இப்படி தான் இருப்பார். ஆனால் இவர் திருப்பதி பெருமாள் கிடையாது. திருப்பதியில் இருக்கிற மாதிரியான சாட்சாத் பெருமாள் பல கோவிலில் இருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய கல்யாண பெருமாளாக இருக்கட்டும், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூட உக்கடியப்பன் கோவிலாக இருக்கட்டும், இந்த கோவிலெல்லாம் இருக்கிற பெருமாள் திருப்பதியில் இருக்கிற பெருமாள் மாதிரியே காட்சியளிப்பாங்க. எப்படி இருந்தாலும் பெருமாளை கும்பிட்றதுக்கு ஒரு முறை இருக்குங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பெருமாளோட கண்ணையும் திருநாமத்தையும் ஃபஸ்ட்டு பார்த்து கும்பிடணும். அதுக்கப்புறம் அவருடைய திருமார்பில் இருக்கிற லக்ஷ்மியை பார்த்து கும்பிடணும். அதுக்கப்புறம் அவருடைய பாதத்தை பார்த்து கும்பிட்டுட்டு நம்ம தலையை குனிஞ்சு பெருமாளை வணங்கணும். கடைசியாக மறுபடியும் லக்ஷ்மியை கும்பிட்டுட்டு பெருமாளோட முகத்தையும் பார்த்து கும்பிட்டா பெருமாளோட பரிபூர்ண ஆசி நமக்கு கிடைக்கும். இதுதாங்க பெருமாளை கும்பிடுற முறை. ஒரு சில பேர் பெருமாளோட முகத்தை மட்டும் பார்த்துட்டு 2 கையை எடுத்து கும்பிட்டுட்டு வருவாங்க. ஆனால் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போனால் இந்த மாதிரி கும்பிடுங்க. பெருமாள் உங்களுக்கு தரணும்னு நினைக்கிற பலன் எல்லாமே மொத்தமாக உங்களுக்கு கிடைக்கும்.